சிறப்புமிக்க முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவித்தபடி இளம் தலைவர் சுற்றுப்பயணத்தின் செயலாளர் சென்று கொண்டிருக்கூடிய வெள்ளம், மழை, புயல் என்ற பல பேரிடர்களில் நேரடியாக சந்திக்கக்கூடிய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரனை சுதர்சனம் அவர்களுடைய அறிவுறுத்தல்படியும் நடந்திருக்கக்கூடிய நம்முடைய அமித்ஷா மோடி அவர்களுடைய அரசை கண்டித்து இன்னைக்கு நடைபெறக்கூடிய காரணத்தால் என்ன காரணம்னா அமித்ஷாவே பேசுறாங்க பாருங்க. இந்தியாவுக்கு சட்டமேதை கிடையாது. நான் பேசுறேன் இந்த மேடையில் நிற்கிற காரணம் அண்ணன் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை கீழ்படுத்தக்கூடிய தகுதி யாருக்கும் இல்லை. ஏன்னா அம்பேத்கர் தான் அந்த அமித்ஷாவை வந்து பார்லிமெண்ட்ல பேச முடியுது, இல்லைன்னா பேச முடியாது. அதனால சட்டமன்றத்தில் பேச முடியாது. காரணம் அம்பேத்கர் என்பது சாதாரண இல்லை. நம்ம எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு ஆளாக்கி நிக்க வைத்திருக்கக்கூடிய எப்படி நம்முடைய திராவிட மண்டல ஆட்சியுடைய தலைவராக இருந்த ஐயா கலைஞர் இருந்தாங்களோ அதை போலதான் நம்முடைய அம்பேத்கர் அவர்கள். அம்பேத்கர் சும்மா இல்ல. அம்பேத்கர் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் மிகப்பெரிய பலமானது இந்தியாவில். ஆனால் உலகம் உள்ள லண்டன்ல படிச்சு பட்டம் முடிச்சு அவருடைய சொத்தெல்லாம் கொடுத்து வந்தவர் அம்பேத்கர். அதே போல கேட்ட காங்கிரஸ்கார ஏற்கனவே அவர் வந்து பல முறையில நியூஸ் கட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் அப்படி இல்ல. காங்கிரஸ் அப்படி இல்ல. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இப்ப பிரியங்கா காந்தி இந்தியாவுக்கு சொத்தை கொடுத்து, தானத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, உயிரையும் கொடுத்து அரசு ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த குடும்பம் இந்திரா காந்தி குடும்பம், நேரு குடும்பம். நேரு குடும்பத்துக்கும் மோடி குடும்பத்துக்கும் ஏறி வச்சா நட்டாது, இடை போட்டா நட்டாது. ஏற்கனவே அம்பேத்கர இது போல பல வகையில நோக்கி பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க, இழிவுபடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி அம்பேத்கர் இழிவுபடுத்திருந்தா 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்க முடியாது. காரணம் அம்பேத்கருடைய வழியில் இருந்ததுதான் அந்த காங்கிரஸ் ஆட்சி. காரணம் அவர்கள் சொன்னதை சொல்வதைத்தான் செய்வார், செயலைத்தான் சொல்வார் கலைஞர். அதை போலதான் காங்கிரஸ் ஆட்சி நம்முடைய சுதந்திரத்தை, இந்தியாவுடைய சுதந்திரத்தையும் மக்களுடைய சுதந்திரத்தையும் அனைத்தையும் மக்களுக்கு கொடுத்தது காங்கிரஸ் அரசு. இந்த மோடி அரசு வந்து மக்களுடைய சுதந்திரத்தையும் பறித்துவிட்டது, வியாபாரிகளுடைய சுதந்திரத்தையும் பறித்துவிட்டது, மக்களுடைய சராசரி மக்களுடைய சுதந்திரத்தை பறிச்ச ஆட்சி மோடி ஆட்சி. அப்படி கொழுங்கோ கொண்ட அந்த அமித்ஷா அவர்களை பதவி வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டிலே துவங்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம். எந்த காலத்திலும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை, பிற்படுத்த சமுதாயத்தை ஏற்றிக்க முடியாத மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, அமித்ஷா பேசியது நாடாளுமன்றத்திலே அந்த பேச்சு நீக்கப்படுகிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் நீக்கப்பட்டாலும் இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொரு தமிழ் சமுதாய மக்களும், தாழ்த்தப்பட்ட மக்களும் மனதிலே நிற்பது அமித்ஷாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், மோடியை, பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமித்ஷா பேசிய பேச்சு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய உள்ளங்களை கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய திருநாட்டுக்காக, தாய் தமிழ்நாட்டுக்காக எத்தனை குரல் கொடுத்திருக்கிறார். சட்டத்தை வழி அமைத்தவர் அம்பேத்கர். 75ஆம் ஆண்டு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பேச்சியாளர் அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே. ஆணவக்காரன் அமித்ஷா, ஆணவக்காரன் அமித்ஷா, ஆணவக்காரன் அமித்ஷா, ஆணவக்காரன் அமித்ஷா, கொடுங்கோலன் அமித்ஷா, கொடுங்கோலன் மோடி, கொடுங்கோலன் மோடி, ஆணவக்காரன் அமித்ஷா, ஆணவக்காரன் அமித்ஷா, ஆணவக்காரன் அமித்ஷா. நன்றி.